அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் மூன்றாம் பாவகத்தை பற்றிய ஒரு தெளிவான தொகுப்பு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது மூன்றாம் பாவகத்துல என்னெல்லாம் இருக்கு, மூன்றாம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், மேலும் மூன்றாம் இடத்து அதிபதி 12 பாவகத்துல எங்க இருக்கிறது சிறப்பு, எங்க இருக்கிறது சிறப்பு இல்ல, எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத இந்த பதிவுல கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரும் இதுல நான் கொடுத்துறேன். அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு பொதுவான பலன். எந்த லக்னத்தையும் முன்னிறுத்தாம ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சமம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம, சுபகிரகமா பாவகிரகமா அப்படிங்கிறதையும் பார்க்காம ஜெனரலா மூன்றாம் இடத்ததிபதி 12 ஸ்தானங்கள் அமர்ந்தால் என்ன பலன், மூன்றாம் இடத்துல என்னென்ன ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்த ஜெனரலா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் என்னதான் பொது பலனாகவே இருந்தாலும் உங்க லைஃபோட ஒரு 50% ஒத்து போறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே பதிவை முழுமையா பாருங்க. இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டியை கொடுக்கும். மேலும் இந்த பதிவுக்கு நான் டைம் லைனும் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பதிவுல நான் என்னென்ன டாபிக் பத்தி எல்லாம் பேசியிருக்கணும் அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக்கை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதுக்கான டைம் லைன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். பிளஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். சோ தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரலா உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அந்த பதிவை முழுமையா பாருங்க. இது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா பதிவிட்டு வரோம். சோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க பதிவிடக்கூடிய இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சரி, இப்போ நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். முதலாவதா மூன்றாம் பாவகத்துடைய ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். மூன்றாம் பாவகத்துல என்னெல்லாம் இருக்கு, மூன்றாம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம். தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் சொல்லுவோம். அதாவது ஜாதகருடைய தைரியம் எப்படி இருக்கும், ஜாதகருடைய வீரியம் எப்படி இருக்கும், ஜாதகருடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் தான். மூன்றாம் இடத்த அதிபதி வலிமையா இருந்தாக்கா, நல்ல ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்காருன்னா ஜாதகர் தைரியமான இருப்பாரு, சுய முயற்சி உடையவரா இருப்பாரு. ஏன்னா உபஜய ஸ்தானத்துல முதல் ஸ்தானம் இது. எனவே ஜாதகர் தொடர் முயற்சி உடையவரா இருப்பாரா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது இந்த மூன்றாம் பாவத்தை வச்சுதான். எனவே இந்த முயற்சி ஸ்தானம் சொல்றோம், இளைய சகோதர ஸ்தானம் சொல்றோம், தைரிய ஸ்தானம் சொல்றோம், வீரிய ஸ்தானம் சொல்றோம், நம்மளுடைய ஷோல்டர், தோள்பட்டை, முதுகு பகுதி இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான். அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவத்தை வச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவம் தான் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர், புகழ், நற்பெயர், நற்பண்பு, மதிப்பு, மரியாதை இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்றது இந்த மூன்றாம் இடம் தான். மூன்றாம் இடம் யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவங்களுக்கு எல்லாம் சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அவங்களுடைய பேரை சொன்னா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த ஒரு பேருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகம் சிறிய பயணங்களை குறிக்கக்கூடிய இடம், அலைச்சலை குறிக்கக்கூடிய இடம், உடலுடைய வலிமையை குறிக்கக்கூடிய இடம். இந்த மூன்றாம் பாவத்தை வச்சு உடல் வலிமை, சிறு பயணம், அலைச்சல், முயற்சி இது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி தாயாருக்கு ஏற்படக்கூடிய விரயத்தை குறிப்பிட்டு செல்லக்கூடிய இடமும் இந்த மூன்றாம் பாவம் தான். அடுத்தது பார்க்கிறது ஜாதகருடைய ஆசை, மோகம், வெற்றி இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய இடம் இந்த மூன்றாம் பாவகம் தான். மூன்றாம் பாவகம் பாவக அதிபதி எந்த ஸ்தானத்தோட கனெக்டா இருக்காரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகர் அதிக ஆசை உடையவரா இருப்பாரு, மோகம் உடையவரா இருப்பாரு. அதுல வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த எண்ணம் ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தொலை தொடர்பு சாதனத்தை குறிக்கக்கூடியது. எனவே தகவல் தொடர்பு துறை, தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒப்பந்த பணி, இடமாற்றம், அலைந்து திரிந்து பார்க்கக்கூடிய பணி, குறிப்பா சொல்லணும்னாக்கா போஸ்ட்மேன், தந்தி போடுறது, அந்த தொழில், அந்த உத்தியோகம், போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் தான். அதே மாதிரி எழுத்துத்துறை, பொதுவங்க எழுத்துத்துறையில சாதிக்க முடியுமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது மூன்றாம் இடம் தான். சில பேர் புத்தகம் எழுதுறதுல ஆர்வமா இருப்பாங்க, கவிதை எழுதுறதுல ஆர்வமா இருப்பாங்க, பாட்டு எழுதுறதுல ஆர்வமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் வளர்த்தவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல பாத்தீங்கன்னா காது பகுதியை குறிக்கக்கூடிய இடம், தொண்டை பகுதியை குறிக்கக்கூடிய இடம். புத்தகங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கும், நல்ல பாடகரா இருப்பாங்களா, அவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இந்த மூன்றாம் பாவத்தை வச்சுதான் நம்ம உறுதிப்படுத்தணும். எனவே இந்த மூன்றாம் பாவத்துல நிறைய ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் இருக்கு. அதுல ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டது உயிர் காரகத்துவத்துல இளைய சகோதரத்துவம், நம்மளுடைய முயற்சி, தைரியம், வீரியம், நம்முடைய எண்ணம், ஆசை இதெல்லாம் கொஞ்சம்
முன்னிலைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ இவ்வளவு விஷயங்களை நம்ம இந்த 3ஆம் பாவத்தை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ 3ஆம் பாவத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த 3ஆம் ஸ்தானாதிபதி 12 பாவகத்துல எங்க இருக்கிறது சிறப்பு, எங்க இருந்தா எந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவதா 3ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலேயே அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் லக்னத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான அமைப்பு. ஜாதகர் தொடர் முயற்சி உடையவரா இருப்பார். சொந்த முயற்சியால முன்னேற்றத்தை அடையக்கூடியவரா இருப்பார். பெரும்பாலும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டார். தொடர் முயற்சி, சொந்த முயற்சியால வாழ்க்கையில சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடியவரா இருப்பார். கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடவுள் மேல ஆழ்ந்த நம்பிக்கை உடையவரா இருப்பாரு. கடவுளை தினமும் வணங்குறது ஜாதகருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல தைரிய அபிவிருத்தி ஜாதகருக்கு மிக அற்புதமா கிடைச்சிடும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆறுதல் ஒத்துழைப்பை பெற்றவரா இருப்பாரு. தைரியமான குணம் இருக்கும். எந்த விஷயத்திலையும் தைரியமா இறங்கி வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். நல்ல புத்தி கூர்மை இருக்கும். அனுபவ அறிவு ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். கல்வியில அதிகமான ஈடுபாடு இருக்காது. கல்வியில அந்த ஈடுபாடு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா புத்தி கூர்மை மிக்கவர். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை செய்து அதுல வெற்றி அடையக்கூடியதுல ஜாதகரை அடிச்சுக்கவே முடியாது. அதே போல 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா நிலையான சிந்தனை இருக்காது. சிந்தனை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நிலைத்து நீடித்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஜாதகர்ட்ட இருக்காது. அது ஒரு மைனஸான விஷயம். புதிய மாற்றங்களை அதிகமா விரும்பக்கூடியவரா இருப்பாரு. அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவரா இருப்பாரு. நல்ல தைரியம் நிறைந்தவர். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட கூடி பழகக்கூடிய அந்த ஒரு மனோ சுபாவம் உடையவரா இருப்பாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு செயல்படக்கூடியவரா இருப்பாரு. பகைமையை பெரும்பாலும் விரும்ப மாட்டாரு. அதே மாதிரி சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமா கிடைக்கும். பயண விரும்பி அடிக்கடி பயணம் செய்யறதுல ஆர்வம் இருக்கும். சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில சிறந்து விளங்கக்கூடியவரா இருப்பாரு. குறிப்பா அந்த ஐடி ஃபீல்டு புதன் வலுத்து இருந்தாக்கா ஐடி ஃபீல்டுல டெஃபினட்டா போயிடுவாங்க. தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு அதன் மூலமா ஆதாயத்தை அடையக்கூடியவரா இருப்பாரு. எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏதாச்சும் கவிதை எழுதுறது அல்லது ஏதாச்சும் கட்டுரை எழுதுறது, இப்படி எழுதுறது மேல ஒரு ஈர்ப்பு ஜாதகருக்கு எப்போதும் இருக்கும். எழுத்து அழகா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம 3ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஒரு சிறப்பு பலனா நம்ம சொல்லலாம். அடுத்தது 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 2க்கு வருது, அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 3 கூடியவர் 2க்கு வந்தா முயற்சியில நிறைய தடை தாமதங்கள் இருக்கும். ஜாதகர் முயற்சியற்றவரா இருப்பாரு. தைரிய குறைவு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பயந்த சுபாவம் எப்போதுமே ஜாதகர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா வசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் நெருக்கமா இருக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஒன்னு ஜாதகர் தூரமா போய் வசிப்பாரு, அல்லது ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிகள் ஜாதகரை விட்டு கொஞ்சம் தூரமா வாழக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதே மாதிரி 3 கூடியவர் 2ல இருந்தா கடுமையான வதந்திகளை பரப்பக்கூடியவராக இருப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் ஸ்தானம் சொல்லியிருந்தோம். தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 3 கூடியவர் 2ஆம் இடத்துக்கு போனா, வாக்கு ஸ்தானத்துக்கு போனா தகவலை பரப்பக்கூடியவர், வதந்திகளை பரப்பக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வரும். அதே மாதிரி எந்த ஒரு ரகசியமும் இந்த 3 கூடியவர் 2ல இருக்கிறவங்க வாயில தங்காது. ரகசியங்களை அப்படியே உளரக்கூடியவங்களா இருப்பாங்க. வெளிப்படையா ரகசியங்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகள் அதிகமான செலவாளிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிகள் அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 3 கூடியவர் 2ல இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் மகிழ்ச்சி குறைவு அப்படிங்கிறது இருக்கு. மனசுல ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கல. ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த 3 கூடியவங்க 2ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த 3 கூடியவர் 2ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறது, அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் அமைப்பு சற்று பருத்தவர்களா இருப்பாங்க. கொஞ்சம் குண்டான தேக அமைப்பை பெற்றவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பொது பலன். இதை நம்ம 100% எடுத்துக்க கூடாது. 3 கூடியவர் 2ஆம் இடத்துல என்ன நிலை அடைகிறார், ஸ்தான பல வயசா என்ன அடைகிறாரு, நீச்சம் அடைகிறாரா, ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, இப்படி இந்த 3 கூடியவர் 2ஆம் இடத்துல எந்த மாதிரியான ஸ்தான பலத்தை அடைகிறார், மேலும் அவர் சுபகிரகமா பாவகிரகமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இந்த பலன் கண்டிப்பா மாறுபடும். இது ஜஸ்ட் இப்ப நான் சொன்னது இந்த மாதிரியான மனோபாவம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சிலருக்கு மறைந்து இருக்கும், ஒரு சிலருக்கு மேலோங்க அமல் இருக்கும். ஆனால் இருக்கும். 3 கூடியவர் 2ல அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 3க்கு 12ஆம் இடத்துல மறைகிறதுனால 3ஆம் பாவகம் வீக் ஆகிற அமைப்பு தான் வரும். அதே மாதிரி நல்ல குரல் வளம் இருக்கும். இவங்களுக்குலாம் நல்ல பேச்சு திறன் இருக்கும், நல்ல குரல் வளம் இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா சித்தரிக்க கூடிய அந்த ஆற்றல் இருக்கும். இவங்க எழுத்து துறையில போனாங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. அதே மாதிரி நல்ல பேச்சாளர்களா இருப்பாங்க. மற்றவங்களை கடுமையா விமர்சனம்
விமர்சனம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு பக்குவம், அதெல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இதெல்லாம் 3 கூடியவர் 2ல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன். இது உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து 3ஆம் அதிபதி 3லே இருந்தால் என்ன பலன்? 3 கூடியவர் 3லே இருந்தாருன்னா ஆட்சி பலத்தை அடைகிறாருன்னு அர்த்தம். ஸ்தான பலத்துல ஆட்சி பலத்தை அடைவார். 3 கூடியவர் 3லே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. ஜாதகர் தொடர் முயற்சி உடையவரா இருப்பார். உங்க ஜாதகத்துல 3 கூடியவர் 3லே இருந்தா நீங்களா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. மிகப்பெரிய வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்களா மாறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 3 கூடியவர் 3லே இருந்தா நிலையான ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடும். மன அமைதி, மன நிம்மதி இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். இன்னைக்கு இல்லைனாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதிகள்ல கண்டிப்பா கிடைச்சிடும். உடன் பிறந்தவர்களோட அனுசரித்து வாழக்கூடிய ஆற்றல், உடன் பிறந்தவர்களால ஆதாயம், உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. இதெல்லாம் 3 கூடியவர் 3லே இருக்கிறவங்களுக்கு தான். நல்ல நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறைய நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு மனோ சுபாவம் ஜாதகர்கிட்ட இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளோட கடைசி வரைக்கும் மன மகிழ்ச்சியோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் 3 கூடியவர் 3லே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆறுதல், ஒத்துழைப்பு, பிள்ளைகளால ஆதாயம் இதெல்லாம் சிறப்பா 3 கூடியவர் 3லே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி 3லே இருந்தா ஜாதகர் பயங்கரமான தைரியசாலியா இருப்பார். என்னானாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மனோ சுபாவம் இருக்கும். நல்ல முயற்சி, முறையான வழியில போய் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல், நேர்மையை அதிகமா விரும்பக்கூடியவர். ஜாதகரை விட ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிகள் உயர்வான நிலைக்கு வருவாங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தனாக்கா யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை இவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. சுய முயற்சியோடு வாழ்க்கையில ஒரு உயர்வான இடத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் 3 கூடியவர் 3லே இருக்கிறவங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி நல்ல பலசாலியா இருப்பாங்க. உடல் அமைப்பு சிறப்பா இருக்கும். 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஷோல்டர், கை, தோள்பட்டை இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நல்ல வலிமையா இருக்கும். இந்த 3ஆம் அதிபதி பாவ கிரகமா இருந்தா இவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. இதுவே சுப கிரகமா இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் எதுவும் வரதில்லை. 3 கூடியவர் 3லே இருந்தா நல்ல குரல் வளம் இருக்கும். நல்ல பேச்சு வளம், நல்ல கம்பீரமா பேசக்கூடிய அந்த ஒரு குரல் வளம் இருக்கும். அதே மாதிரி இவங்க தகவல் தொடர்பு துறை, எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல சிறந்த நிலைக்கு வருவாங்க. 3ஆம் அதிபதி வலுத்து, புதனும் வலுத்திருந்தா இவங்க ஐடி ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. எனவே 3ஆம் இடம் வலுத்திருந்தாக்கா முயற்சி நல்லா இருக்கும். ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால உயர்வான நிலைக்கு வந்துருவாரு. வாழ்க்கையில தனக்கு தேவையான அனைத்தையும் ஜாதகரை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவரா இருப்பாரு. நல்ல பாக்கியசாலி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் வலுத்துனாலே போதும் ஜாதகர் எப்படியாச்சும் போராடி வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு வந்துருவார். எனவே 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறது ஒரு சிறப்பு, ஒரு யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 3 கூடியவர் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது தேக ஆரோக்கியத்துல சில குறைபாடுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேக ஆரோக்கியம் குறைந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதகருடைய தாய் நல்ல செலவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமோ வக்ரமோ பெற்றால் இந்த பலன் அப்படியே மாறுபடும். நீச்சம் வக்ரம்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னா ஸ்தான பல வயசா அவர் என்ன நிலையில இருக்காங்கன்னு பார்க்கணும். அதை பொறுத்து அந்த பலன் மாறுபடும். பொதுவா நம்ம பார்க்கும்போது ஜாதகருடைய தாய் செலவாளியா இருப்பாங்க. ஜாதகருடைய தாயால அதிகமான செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தேக ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. மேலும் ஜாதகருக்கு நல்ல மன மகிழ்ச்சி கிடைச்சிடும். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் அதை சரி செய்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. 3ஆம் அதிபதி 4ல இருந்தாக்கா முயற்சி நல்லா இருக்கும். அதே போல நல்ல மன மகிழ்ச்சி இருக்கும். நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மை அற்புதமா இருக்கும் இவங்களுக்குலாம். இந்த 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையால சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்புகள், வருத்த அமைப்புகள்லாம் இருக்கலாம். வாழ்க்கை துணை ஒரு சுதாரிப்பு இல்லாதவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி ஜாதகருக்கு இது ரொம்ப நல்லது. நல்ல வீடு, வாசல், வண்டி, வாகனம், சுகபோகமா வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இது எல்லாத்தையும் ஜாதகருக்கு கொடுத்துரும். 3 கூடியவர் 4ல இருக்கும்போது தாய் வழி உறவுகளால செலவு அதிகமா இருக்கும். தாய் வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஜாதகருக்கு தொடர்ச்சியா இருக்கும். ஒரே விஷயத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற பொருள், வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இதெல்லாம் 3 கூடியவர் 4ல இருந்தா ஏற்படக்கூடிய சிறப்பு பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 5ல இருக்கிறது ஒரு வகையில நல்ல ஒரு அமைப்பு தான். ஜாதகருக்கு நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க. தன்னுடைய புத்திரர்களால மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் ஜாதகருக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாம 3 கூடியவர் 5ஆம் இடத்துல இருந்தா ஜாதகருடைய இளைய சகோதரத்துவம் நல்ல முயற்சி உடையவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் மேல அதிகமான பிரியம் உடையவர்களாக இருப்பாங்க. 3 கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகள் மேல அதிகமான பிரியம், பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க.
மேலும் உடன் பிறப்புகள் வழியில நல்ல ஆதாயம் கிடைக்கும். மேலும் 3ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்க தன்னுடைய சுய முயற்சியால மேன்மையான இடத்துக்கு வருவாங்க. மேலும் பூர்வீக சொத்தை உடையவர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி 3 கூடியவர் 5ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இலக்கியம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க, அல்லது இலக்கியம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மை இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் அதிகமா இருக்கும். கலைத்துறையில ஒரு விதமான ஈர்ப்பு தொடர்ச்சியா இருக்கும். எழுத்து துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். சோ இவங்க தான் அதிகமா புத்தகம்லாம் எழுதுவாங்க. 3ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க, நிறைய யோசிப்பாங்க, நிறைய விஷயங்களை தேடி தேடி படிப்பாங்க. சோ இதெல்லாம் 3 கூடியவர் 5ல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன். அடுத்தது 3 கூடியவர் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா உடன்பிறப்புகளோட சில விரோத அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடன்பிறப்புகளோட ஒத்துப்போகாத அமைப்புகள் அப்படிங்கிறது 3 கூடியவர் 6ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி 3 கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாக்கா தன்னுடைய தாய் மாமனோட ஒத்துப்போகாத அமைப்பு, அல்லது தன்னுடைய அத்தை வர்க்கத்தோட ஒத்துப்போகாத அமைப்பு, இதெல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம 3ஆம் அதிபதி 6க்கு போனவங்க எல்லாம் பார்த்தோம்னா அக்கம் பக்கத்துல ஒரு ஒற்றுமை இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏத்த வீட்டுக்காரவங்க இவங்க கூட எல்லாம் ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா இளைய சகோதரத்துவம் எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. 3 கூடியவர் 6க்கு வந்தா இளைய சகோதரத்துவத்தோட சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இதெல்லாம் வரும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோள்பட்டையில அடிக்கடி வலி, முதுகு வலி அதிகமா இருக்கிறது. சோ இதெல்லாம் 3ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிகள் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உடையவர்களா இருப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா 3ஆம் இடத்துக்கு இது 4ஆம் இடமா வந்துரும். எனவே ஜாதகருடைய இளைய சகோதரத்துவம் நல்ல நிலையில வாழ்வாங்க. ஆனா ஜாதகருக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். முயற்சி தடை அப்படிங்கிறது இருக்கும். எதை தொடங்கினாலும் அதுல சில பிரச்சனைகளும் தடங்களும் தடை தாமதங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் நட்புறவோட பேணிக்கிறது சிறப்பு. இளைய சகோதரத்துவத்துடைய நட்புறவை பேணிக்கிறது சிறப்பு. அடுத்தது 3 கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்தா ஜாதகருடைய இளைய சகோதரத்துவம் பார்த்தோம்னா கலை, இசை, காதல் இது போன்ற விஷயங்கள் அதிகமான நாட்டமுடையவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 கூடியவர் 7ல இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னாக்கா எதிர்பாலினத்தவர் மேல ஒரு மாதிரி மோகம் உடையவர்களா இருப்பாங்க. எதிர்பாலினவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வீக்னஸ் உடையவர்களா இருப்பாங்க. இந்த 3 கூடியவர் 7ல இருக்கிறவங்களுக்கு காமத்தின் மீது ஒரு பிரியம், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு சேவை செய்யறதுக்கு ஜாதகர் அதிகமா விருப்பம் உடையவரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிறிய வயதுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. ஒரு மத்தியம வயதுக்கு பிறகுதான் ஜாதகருக்கு மன நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இதெல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். முதல் பகுதி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. பிற்பகுதி தான் ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். 3 கூடியவர் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாக்கா பொதுஜன சேவை, பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பிரபல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஜாதகர் தன்னுடைய ஏரியால கொஞ்சம் பிரபலமானவரா இருப்பாரு. அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 3 கூடியவங்க 7ல இருக்கிறவங்க எதிர்பாலினத்தவரோட சற்று கவனமா இருக்கும். அதனால தேவையில்லாத கெட்ட பெயர், அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஜாதகர் தொடர் முயற்சி உடையவர்களா இருப்பாங்க. தன்னுடைய சுய முயற்சியால சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதையை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. 3 கூடியவர் 7க்கு வர்றது பார்த்தோன்னா வாழ்க்கை துணை அதீத முயற்சி உடையவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை அரசு உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து 3 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போனா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போனா ஜாதகரை தன்னுடைய பேரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடே உங்களுக்கு கெட்ட பேரை விளைவிச்சு விட்டு போயிடும். அதே மாதிரி 3 கூடியவங்க 8ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய இளைய சகோதரத்துவம் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் கடன் தொந்தரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எதிரிகளை அதிகமா சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகருடைய வீரியம், தைரியம், முயற்சி இதெல்லாம் சற்று ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இளைய சகோதரத்துவ உயிருக்கே சில கண்ட அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரத்துவத்தால அதிகமான கெட்ட பெயர், அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 3 கூடியவங்க 8க்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இது ஒரு சிலர் விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு விதத்துல இளைய சகோதரத்துவம், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சில இடர்பாடுகளையும் பிரச்சனையும் கொடுத்துருது. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. அதே மாதிரி 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல கடைசி வரைக்கும் பிறருக்கு சேவை செய்து
செய்தே ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சர்க்கிள்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால அதை விட்டு மீண்டும் வெளியும் வர முடியாது. கடைசி காலம் வரைக்கும் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 3 கூடியவர் 8ல இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுத்துருது. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பொது பலன். ஸ்தான பலம்லாம் நம்ம பார்க்கல, லக்னம் வைஸா பார்க்கல, ஜென்ரலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ஒரு 50% பொருந்தினாலே பெரிய விஷயம். இப்ப நான் சொல்லியிருக்க பலன் உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து 3 கூடியவர் 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 9ஆம் இடத்துல இருந்தா ஜாதகர் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் எதிர்பாலினத்தவர் மேல ஒரு மோகம் உடையவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 3 கூடியவர் 9ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கை துணை மீது ஒரு பிரியமுடையவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக நாட்டம் சற்று அதிகமா இருக்கும். கோவில், குலம், தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோருடைய அன்பு இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். 3 கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தந்தையை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்ல ஏற்றம் உண்டாயிடும். 3 கூடியவர் 9ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா திருமணத்திற்கு பிறகு நல்ல ஏற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை மூலமாக நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி ஆதரவு அப்படிங்கிறது ஜாதகருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். சோ இதெல்லாம் 3 கூடியவர் 9ல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன். அடுத்தது 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 10க்கு போறது ஒரு யோகமான அமைப்பு தான். எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. 3 கூடியவர் 10ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. முயற்சி சிறப்பா இருக்கும். இவங்களுடைய முயற்சியில எந்த தடை தாமதமும் இருக்காது. சுய தொழில் சம்பந்தமான சிந்தனை இவங்களுக்கு அதிகமா வரும். தன்னுடைய முயற்சியால சம்பாதித்த சொத்துக்களை சேர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் எதிர்பாலினத்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்தவர்களால இவங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி 3 கூடியவர் 10ல இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய தொழில் அடிக்கடி மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது இடத்தையாச்சும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயணங்கள் மூலமாக ஆதாயம் இவர்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி ஒப்பந்த பணியில அதிகமா பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க. செல்போனு, சிடி, போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட்மேன், தொலை தொடர்பு துறை சம்பந்தமான விஷயம், ஐடி ஃபீல்டு சம்பந்தமான விஷயம், இப்படி அனைத்து விதமான தகவல் தொடர்பு துறை மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது சம்பந்தமான துறைகளை இவங்க சூஸ் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தனாக்கா இந்த கொரியர் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் 3 கூடியவர் 10ல இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி தன்னுடைய எழுத்தால பிரபலம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. தன்னுடைய எழுத்து மூலமாக ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறைய புத்தகம் எழுதுறது, நிறைய புது புது விஷயங்களை தேடி தேடி எழுதுறது, பலதரப்பட்ட அறிவை தன்னுக்குள்ள அப்படியே உள்ளடக்கிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, கவிதை எழுதுறது. இதெல்லாம் 3ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி 3 கூடியவர் 10க்கு வந்துட்டாக்கா சகோதரத்துவத்துடைய அந்த உதவி அப்படிங்கிறது சிறப்பா கிடைக்கும். சகோதரத்துவம் இவங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்வாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது 3 கூடியவர் 11ஆம் இடத்துக்கு வருது எந்த மாதிரியான சிறப்பு பலனை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கூடியவர் 11க்கு வருது ஒரு யோகமான அமைப்பு தான். இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தோம்னா தர்ம சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. இந்த 3 கூடியவர் 11க்கு வரவங்களா நல்ல பாக்கியசாலின்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய சுய முயற்சியால மட்டுமே உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருடைய உதவியும் இவங்க பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளும் ஒரு உயர்வான நிலைக்கு வந்துருவாங்க. இளைய சகோதர சகோதரிகள் மேல பாசம் உடையவர்களா இருப்பாங்க. 3 கூடியவர் 11க்கு வந்துட்டாக்கா நல்ல தனலாபம் இருக்கும். தன்னுடைய எழுத்துத்துறை மூலமாக லாபத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய குரல் வளத்தின் மூலமாக லாபத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரத்தின் மேல ஒரு நோக்கம் உடையவர்கள், எப்போதும் வியாபாரம் செய்து லாபம் ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல புத்திசாலி, நல்ல அறிவு கூர்மை இருக்கும். இவங்க நல்ல படிப்பு எதுவும் படிக்கலைனாலும் படித்தவர்களை தாண்டிய ஒரு அறிவு இவங்க கிட்ட சிறப்பான முறையில இருக்கும். அடுத்தவர்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் மிக சிறப்பான முறையில வெற்றியை கொடுக்கும். இவங்க ஆசைப்படுற விஷயத்த தன்னுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு கட்டத்துல அடைஞ்சிருவாங்க. தொடர் முயற்சி உடையவர்கள் முயற்சியால மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் 3 கூடியவர் 11ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அடுத்தது 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போனா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 3 கூடியவர் 12க்கு போனாக்கா மனோதிடம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். தைரிய குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். வீரியம், முயற்சி இதிலெல்லாம் சில குழப்ப அமைப்புகள், தடை அமைப்புகள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால நிறைய இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். இவங்க ஏதாச்சும் தொழில் செய்யறாங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதே மாதிரி தொழில் மூலமாக நல்ல லாபத்தையும் அடையக்கூடியவர்கள், தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இவர்களுக்கு
அதிகமா வரும். ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே கிடையாது அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இவங்களுக்கு அதிகமா வரும். கடன் சம்பந்தமான விஷயங்களே இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தைரியமா நிறைய கடனை வாங்கி மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுல சற்று கவனமா இருக்கணும். பயணத்தின் மூலமாக ஆதாயம் இவர்களுக்கு உண்டு. குறுகிய கால பயணங்களை அதிகமா மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இடம் மாறி ஊர் மாறி புகழடையக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம், இத மாதிரி மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இடமாறி புகழடையக்கூடியவர்கள். சொந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்காது. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போனா இவங்களுக்கு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். இவங்க முயற்சியை கொஞ்சம் அதிகமா கூட்டிக்கணும், சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கணும். இதெல்லாம் சிறப்பா பராமரிச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும்.